கிரிக்கெட் என்பது இந்தியாவில் மதம், ஒரு மதம் என்ற அளவுக்கு அதை கொண்டு வரும்போது வெளிநாட்டு மோகம், வெள்ளையர்களை துரத்த வேண்டும், பாவாடை கட்டியவர்களை துரத்த வேண்டும் என்று பேசுகின்ற ஒரு குழு தங்க கையிலிருந்து போகாம அந்த விளையாட்டு என்னை வரைச்சிருக்கான் பாருங்க. வர்ணனை என்ற பேர்ல, அட்மினிஸ்ட்ரேட் என்ற பேர்ல ஒன்றுமே இல்லைங்க. ஸ்ரேயாஸ் ஐயர்னு ஒரு பையன் இருக்காரு, பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டிக்கு தான் விளையாடிட்டு இருக்காரு. அவர் உலக கோப்பையில் இந்தியா தோற்ற உடனே ஆறுதல் சொல்வதற்கு நம்முடைய பிரதமர் வந்தார். பிரதமர் வந்தப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் மதிக்கலையாம். அதன் பொருட்டே அவர் இந்திய அணியில் சேர்க்கப்படவில்லை. பேருக்கு பின்னாடி ஐயரை போட்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த பையன் தான் போன மேட்ச்ல 80-82 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட ஃபைனல்ஸுக்கு கொண்டு வந்தான். நேற்று விளையாடல தோத்துட்டாங்க. நம்ம வீரர்களை வீரர்களாக தான் பார்க்குறோம். 18 வருஷமா கப்படிக்கல, இப்ப அடிச்சு அவங்களுக்கு என்ன மகாபாரத் ராமரை அது ஒரு உற்சாகம் தான். என்ன ராமரை காட்டுக்கு அனுப்பின மாதிரி அனுப்பிட்டாங்களா அவங்கள? 18 வருஷமா ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வெல்லவில்லை என்பது வேறு, ஜெயிச்சிருக்கு. இதில் கர்நாடகம் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிருந்ததுன்னா தமிழ்நாடு பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கு? தோனி இந்தியாவால் கிரிக்கெட்டில் இருக்கின்ற எல்லோராலும் ரசிக்கப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரன். அவன் தமிழ்நாட்டில் ஒரு நுகர்பொருளா மாறுறதுக்கு தமிழ்நாட்டில் வீடு இருக்கா? தமிழ்நாட்டில் ஓட்டர் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இருக்கா? அல்ல தமிழ்நாடு பிளேயர் ஒரு 10 பேர் இருக்கான விளையாட்டு வீரர்கள்? அல்ல சிஎஸ்கே நாங்கள் தமிழ்நாட்டில் பெரிய ஏலம் எடுத்து பண்ண தமிழக வீரர்களை உற்சாகம். இப்போ ஐபிஎல் டிஎன்பிஎல் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அந்த டிஎன்பிஎல் ஆரம்பிக்குது என்னன்னா, மாவட்ட அளவில் இருக்கின்ற கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒன்று. இதை போன்ற விஷயங்கள்ல அரசாங்கம் கையில் எடுக்கலாம். ஏன்னா இவன் ஒரு குறிப்பிட்ட குழு, குறிப்பிட்ட இனக்குழு தான் பாக்கெட்ல இதை வச்சுக்கிட்டு தடை பாக்குது என்ற காரணத்தால அரசாங்கம் விளையாட்டு வீரர்களை உருவாக்கலாம்.